யாருமே இல்லைன்னு சொல்லுறது. ஒரு சிமெண்ட் மூட்டையாக இருக்கட்டும், ஒரு செங்கலாகட்டும், இல்லை மேசன் கூலி ஆகட்டும், எல்லாரும் சிற்பமாகட்டும் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மண்டபத்துக்குள்ளே இப்போ வந்து 63 நாயன்மார்கள், விநாயக பெருமாள், முருகப்பெருமாள், திருமூலர், நடராஜர், பைரவர், சந்தான குருவர், அவங்க எல்லாமே 4-8 பேர் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, நாங்கள் எல்லாமே இந்த இடத்துல சின்ன சின்ன நிதி உதவி கேட்டு பண்ணிகிட்டே இருக்கோம். இது எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். ஊர் மக்கள் சார்பில் எங்கே இருக்குதோ பக்கத்தில் எவ்வளோ தூரம் வாங்கி எங்களால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டோம். இப்போ சீக்கிரமாக இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கு நாங்கள் டெய்லி ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். 3 வருஷமாக நாங்கள் கேட்டு பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் நம்ம பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயமாக தான் எல்லார் கையிலையும் எவ்வளோ இருக்கும், 100 ரூபாலேருந்து 10,000 வரையும் அவங்கவுங்க நாங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் செஞ்சு எங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. இனிமேல் அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. எங்களால் அவங்கள ஊர் மக்கள் வெளியிருந்து வரவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுவரையும் கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா ஆயிருக்கு. இந்த சிதலமடைஞ்ச மண்டபம் மட்டும் கட்டியிருக்கோம். மெயின் கோபுரம் இன்னும் வேலை செய்யலை. மெயின் கோபுரம் 2 கோபுரமும் அப்படி தான் இருக்குது. அதை நம்ம பெயிண்டிங் வேலை இருக்குது, எல்லாமே இருக்குது. அது கை வைக்கல. மொத்தம் மண்டபம் மட்டுமே நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். சுற்று சுவர் வேலை செஞ்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் இனிமேல் சிலைக்கு ஆர்டர் கொடுக்கணும், சிலைக்கு செய்யறதுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற தூண்கள் வந்து சிற்பம் வேலை இருக்குது, வெளியும் சிற்பம் வேலை இருக்குது, பெயிண்டிங் வேலை இருக்குது, அதுக்கப்புறம் தர வேலை இருக்குது, நிறைய வேலைங்க இருக்குது. ஒருத்தர் கையில் ஒருத்தர் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் நம்ம போய் அவங்கள வந்து ரொம்பவும் கேட்க முடியல. ஏன்னா ஒருத்தர் ஒரு வாசக்கல் தரேன்றாங்க, ஒருத்தர் நான் இதை பண்ணித்தரப்பான்றாங்க. பட் ஆனால் அந்த வேலையை முடிஞ்சாதான் அடுத்த வேலைக்கு அவங்களுக்கு கொண்டு வந்து உள்ளே விட முடியும். அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. உங்களால் முடிஞ்சது. நாங்கள் ஒரு பெருசாக அவங்கள ஒன்றும் கேட்கல. உங்கள் சிவனடியார் நீங்கள் பண்ணுவீங்க. எல்லா சிவன் கோயிலுக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாரும் நீங்கள் பார்க்குற மொத்த பேருமே வந்து ஒரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்க ஆளுங்க. சிவன் கோயிலுக்காக சிவபெருமான்ன்றது எனக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பொருள் கொடுத்தாலும் உங்களுக்கு புண்ணியம் தேவைப்படும். அதான் இந்த திருக்கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு செங்கல் நான் வந்து இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நிதி உதவி கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடக்கும். ஊர் மக்கள் சார்பாக உங்களை பெரும் நன்றி சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். உங்களால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ கோயில் குருவார் நிதி உதவியோ பொருள் உதவியோ நம்ம உழவர் பணியோ நீங்கள் வந்து எங்களுக்கு எது வந்தாலும் சரி உங்களால் முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் இது ஒரு விஷயமா கேட்குறோம். உங்களை கேட்குறோன்னா இது இப்போ மீடியா இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களால் நான் வந்து உங்களை நீங்கள் தருவீங்க, நாங்கள் உங்களை வந்து பார்க்க முடியாது. கடவுள் உங்களை இந்த மூலயமா உங்களை வந்து பார்க்கறதுக்கு ஒரு